அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். காசு இல்லாமன்றது தவிர என்ன சமைக்கிறோன்றது தெரியாமே சில நேரங்கள்ல காசை சேவ் பண்ணணும்னு சொல்லி சமைக்கிற காசு அதோட கால் பண்ணி கேட்க முடியாது. இப்போ நான் வீட்டில் கால் பண்ணி மதியம் என்னமா சமைக்க, இப்போ மதியத்துக்கு என்னமா சமைக்க, கால் என்னடா சமைச்சிங்கன்னா காலை எங்க சமைச்சோன்னு எங்களால சொல்ல முடியாது. ப்ரோ மாட்டிக்குவோம். ஆக்சுவலாக போய் பேச நல்லா பழகிட்டோம். ஃபோன் அடிச்சு டேய் என்னடா பண்ணுறீங்க, இப்போதான் சாப்பிட்டோம், என்ன சாப்பிட்டீங்க, இன்னைக்கு என்ன தோசை சாப்பிட்டோம், தோசைக்கு சட்னி சாப்பிட்டோம். ஆனால் ப்ரோ இப்படி சாப்பிடாம இருக்க நாங்கள் ஒரு நாள் சப்பாத்தி போட்டாங்க ரூமில். இன்னைக்கு காலையில் மாவு பண்ணி ஆரம்பிச்சு 8 மணிக்கு நைட்டு சாப்பிட்றோம். ஒரு சப்பாத்திக்கு தேங்காய் சட்னி, மயோனீஸு, குருமா, சம்திங் இன்னொன்று ஏதோ ரோஸ் மில்க்லாம் ஊற்றி சாப்பிடுவாங்க. நீங்க வேற ஏங்க சொல்லிடாதீங்க, அப்புறம் ட்ரெண்டிங் ஆயிடும் இன்ஸ்டாகிராமில். 4 கண்டென்ட் வச்சாப்புல. 4 கண்டென்ட் யாரா அந்த அரியணை அவர் தான் சமைச்சாப்புல. ஒரு சப்பாத்தி என்னமோ ஒரு டப்பால் எப்படி கண்டு அரைஞ்சு சரி. அதான் சமைச்சு சாப்பிட்டோம்னா வேற மாதிரி சமைக்கிறது, இல்லாட்டி சமைக்கிறதே கிடையாது. மாதிரி அண்ணன் மட்டும் தான் பண்றாப்லையா? அதுதான் சொல்ல வந்தேன் நான். தக்காளி வெட்டுங்கடா பண்ணுவாப்புல, அண்ணே வெட்டுவோம்னே பண்ணோம்னா அவர் போய் வெட்டிட்டு வந்துருவாப்புல. இந்த குழம்பு கிண்டி விடுங்கடா கிண்டோம்னே அப்படின்னா அவர் போய் வெட்டிட்டு வந்துருவாப்புல. அதே மாதிரி வீட்டில் பேசிட்டு இருக்கப்போ ஒரு சவுண்ட் வரும். நல்லா தின்னுட்டு ஏன் போடுறாங்க அப்படின்னு. அது பசியில அவங்களுக்கு அது தெரியாது. அது போய் பேசி பழகிட்டு என்ன ஆயிடுச்சு, வெளியே யாரும் வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி வந்து எங்களோட அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து சாப்பிட முடியாத மாதிரி சமைச்சு வச்சிருவாங்க. அது வந்து இருந்தும் முடியலையே. இல்ல நீ எப்படி நீ சாப்பிடுறன்னு அதான் நீ எப்படி பாடாடே உனக்கு எனக்கு போன ஜென்மத்து பகடா நான் என்னையா பண்ணேன். ஆனால் இங்கே இன்னொன்று கற்றுக்கிட்டோம். அங்கே நாங்கள் பார்க்கல, இங்கே வந்தால் கற்றுக்கிட்டோம். என்ன கற்றுக்கிட்டோம்னா கலராக பேஸ்ட்டு, புளியோதரை பேஸ்ட்டு, லெமன் சாதம் பேஸ்ட்டு வாங்கிட்டு வந்துடுறது, சோறு வச்சிடுறது. அது ஒரு 10-15 நாள் சாப்பிட்டு என்ன ஆயிடுச்சு எங்களுக்கே தெரியாமல் விசித்திரமாக என்னடா அது நம்ம நல்லா இருக்குமான்ற ஃபீல் வர ஆரம்பிச்சு. ஏன்னா ரிப்பீட்டடாக அதே சாப்பிட்டு ஃபுல்லாக கெமிக்கல்ஸாக என்னன்னு தெரில, அதெல்லாம் தெரில. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறப்போ உங்களுக்கு ஒரு இது வரும்ல, வந்துட்டேன் ஐயோ அந்த ஒரு ஃபீல் வரும்ல. ஓ அப்படி சந்தோஷம் தான் சொன்னேன். அம்மா அப்பாவுக்கு வந்து சாரி எல்லாம் வாங்கிட்டு போய் இறங்குறேன், ஊருக்கு போயிட்டேன் அப்படின்ட்டான். ஏன்டா டே நான் சாப்பிட்றதுக்கு வந்தேன்டா மதுரைக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி போய் சாப்பிட போகிறப்ப என்ன ஆயிடுது ப்ரோ, சொன்ன மாதிரி நம்மளால் சாப்பிட முடியல ப்ரோ. அது ஏதோ செட் ஆகலை, இங்கேயும் பிடிக்காது, அங்கே சாப்பிட முடியல, அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் உங்களுக்கு இங்கே வந்துட்டீங்க, இதெல்லாம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குல்ல, கண்டிப்பாக இருக்கும். இப்போ வேலையே சரியாக கிடைக்கல, இப்போ வேலைக்கு போகிறது கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ வேலை நம்ம தனியாக பார்க்குறோமே, அந்த கஷ்டத்தெல்லாம் வீட்லேயும் சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா உங்களை நீ சாதிச்சிருவிடா நம்பி அமைச்சிருப்பீங்களே, ஏதோ பண்ணிவிடுவேன். அப்போ இருக்கப்போ அது எப்படி மேனேஜ் பண்ணி? அதுக்கு தான் பீச் இருக்குல்ல ப்ரோ, சும்மா கிடையாது பீச். இவ்வளோ பெரிய பீச் எதுக்கு இருக்கு? பசங்க ரூம்ல இருந்து கீழே இறங்கி போயிடுவோம். கடல் தண்ணி இல்லை ப்ரோ, சென்னைக்கு புதுசாக அந்த பசங்களோட கண்ணீர் என்ன பண்ணிடுவாங்க, பசங்க போயிட்டானா டே பீச்சுக்கு போயிட்டானா யாரும் போய் அவனுக்கு ஃபோன் அடிக்க மாட்டேன், இஷ்டம் பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவன் போய் அழுதுட்டு வந்திருப்பேன், வருவானா மாட்டானா வந்துருவேன். நம்ம பசங்களுக்கு அந்த தெம்பு இருக்கு. ஏன்னா சாகிற அளவுக்கு தைரியம் கிடையாது நம்ம பிள்ளைக்கு, அவ்வளோ கோலையும் கிடையாது. போவாங்க பீச்சுக்கு போவாங்க, வரப்ப அப்படின்னு வருவான், என்னன்னா அழுதுட்டு வந்துருக்கேன். இதை கேட்டோம்னா மேற்கொண்டு எதுக்கு வேலை சரியாயிருவான், அவ்வளோதான். அது பீச்சுக்கு உங்களுக்கு போகாது, பஸ் வண்டி இருக்கு. நான் டாய்லெட்டில் தண்ணியை திறந்து விட்டா தான் சவுண்டை வந்து கட் பண்ண முடியும். இந்த சவுண்ட் வந்தாதான் ஏன் அழுக சவுண்டு வெளியே கேட்காது. எனக்கு அப்படி கிடையாது, டாய்லெட் தண்ணி வராது. எனக்கு வந்து பரவாயில்ல, பைப்லாம் வந்து சப்போர்ட்டிவா இருக்கு. இப்போ நாங்க வந்து இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்றாங்க. இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு நான் உட்காந்து ஃபீல் பண்ற டைம்ல நாளைக்கு இதோட பெருசா ஒன்று ஆகுமே தோன்றப்ப எனக்கு இன்னைக்கு காம்ப்ரமைஸ் ஆயிடும். ஆமா நம்ம நாளைக்கு நம்ம ஓட்டுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ராங் ஆயிட்டோம் எல்லாரும். இதெல்லாம் பாத்துக்கிறப்ப தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் லைக் ஒரு பிரச்சனை அப்படின்னா மூஞ்சி பார்த்துக்க முடியாது. ஆனால் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கணும்னா நீங்க அதை பார்த்துக்கோ. நான் மதுரையில் நீங்கள் கண்டென்ட் புரிஞ்சு மதுரையில் பசங்க இருந்த வரையும் இவங்களுக்குலாம் சண்டை வருமானு யோசிச்சுட்டு சென்னை வந்துட்டு பழகின பசங்களுக்குள்ளேயே சண்டை சூப்பராக வருது. நம்ம தெரிஞ்ச இவன் கஷ்டப்படுறான் என்னால் பார்க்க முடியாது, அதனால நான் வீட்டில் இருக்க மாட்டேன், வெளியே போயிடுவேன். இல்லை நாங்கள் ஒரு மாதம் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் பீரியட்னு வருவோம் ப்ரோ. 4 பேர் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு. காலேஜில் நம்ம இப்போ கேங்காக சுற்றுவோம்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஏன்டா அப்படி போடுறேன் துணியை, ஏன்டா அப்படி கலட்டேன் சாக்ஸை, இல்லைடா ஷூ உள்ளே போடுறேன், அந்த மாதிரி. இன்டர்ன்ஷிப் வந்து காலேஜ் பசங்க சொல்கிறீங்க, நாங்கள் 8 வருஷம் 9 வருஷம் பழகினோம் என் பூரா. அப்படி இல்லை, இப்போ என்னடா எப்படி போடுறேன் அப்படின்னு, எங்கடா என் ஷார்ட்ஸை, எங்கடா ஏன் ட்ரெஸ்ஸு, ஏன் ஜட்டி எங்கடா அப்படின்னு. நான் ஓன் ஜட்டி தொட பண்ணி ஏன் ஜட்டி தொடக்கூடாது, வாஷிங் மிஷின் தான் நம்ம மியூச்சுவலாக யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே அப்படி இருந்துடும். என்னன்னா இங்கே வந்துட்டு
அந்த சண்டை எப்படி வர ஆரம்பிக்கும்னா இந்த ஹெட்செட் மேட்ரு இந்த மாதிரி மேட்டர்ல வர ஆரம்பிச்சிடும், உக்கரமாயிருவாங்க. ஏன்னா மதுரையில் ஏதாவது சண்டை போட்டோம்னா கோச்சர் வீட்டுக்கு போய் அவன் தனியாக யோசிப்பேன் அடுத்த நாள் காலைல சரியாயிருவாங்க. இங்கே ஒரே ரூம்ல இருந்தவங்க ஒரே ரூம்ல வந்திருக்கணும். காலைல காப்பி போட்டா இப்போ நானும் ஒன்று தான் சண்டை போட்டுக்கிட்டோம்னா ஹரியானனுக்கும் எங்கள் ரூம்ல பாலாஜி ஒருத்தர் இருப்பார், அவருக்கு 2 பேரும் சண்டை ஆயிடுச்சுன்னா அப்படின்னா அவன் அப்படின்னா அவங்க கோட் லாங்குவேஜ் பாரு. நாங்க எப்படின்னா ஹரியனை கூட சண்டை போட மாட்டோம், ஏன்னா சாப்பாடு போடணும். ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிடணும்ல கரெக்டா. சாப்பிட்றவரே அமைதியாக இருந்து போகலாம், இல்லை கரெக்டாக இருந்து போகலாம். அங்க போயிட்டு காலை அமைக்கி விட்டுருவோம், என்னன்னே உடம்பு சரியில்லையானே அவரை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாரு. அது ஒரு மாதிரி ஆச்சரியமா போச்சு, என்ன அவர் இதையும் கண்டுபிடிச்சா வேற ஏதாச்சும் பண்ணணும். அவ்வளவுதான். சரி, சாப்பாடு அதெல்லாம் முடிச்சிட்டோம். வேற என்ன முக்கியமா நான் சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம் என்னன்னா, எங்க மாமா வீடு இங்க இந்த பக்கம் இருக்கு. அப்ப அங்கே தங்கி இருக்கலாம். ஆனா இருங்க சொல்ல விடுங்க. கொரட்டூர் பக்கத்து இருக்கு. நான் வந்து 2 நாள் லீவ் ஆஃபீஸு, இங்கே போய் அங்கே இறங்கி அங்கே டக்குன்னு அடுத்த பஸ் ஏறி திருப்பி வந்துடுவேன், அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நைட்டு கிளம்புனா காலை விடிகாலில் பால்காரன் நானும் ஒரே கதை தட்டுவோம், இவனாவது பால் போட வர நீ எதுக்கடா வர சும்மா அப்படின்னு அவங்க போன்றுவாங்க. இன்னொரு ரிலேட்டிவ் இருக்குது என்னன்னா, தம்பி சென்னை வந்துட்டோம், நம்ம என்ன நம்பி மாமா வீட்டுல இருக்கணும்னு வந்திருப்போம். வந்துட்டியா, என்னைக்கா ஒரு நாள் நீ வீட்டுக்கு வந்துட்டு மதியம் சாப்பிட்டுட்டு நீ கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்துடணும் அப்படின்றது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து சென்னைன்னு இல்ல, அந்த பொதுவா வந்து ஒரு வெளியூருக்கு போயிட்டு வந்து ஒரு வாரம் இருந்துட்டு வருவாங்கல்ல, அவங்க சொல்றதை நம்பவே கூடாது. ஏன்னா அவன் ஒரு வாரம் அந்த ஊரை சுத்தி பார்க்கறதுக்கு போயிருப்பேன், அந்த ஒரு வாரம் அவன் கையில இருக்க காசை கரைச்சிட்டு வந்திருப்பான். இங்க வந்து ஒரு மாசம் சர்வே பண்றான்ல, அவன்கிட்ட நல்லா விசாரிச்சுட்டு வாங்க. சென்னைக்கு வர்றவங்கன்னு இல்ல, வெளியூருக்கு எந்த ஊருக்கு போனாலும் சொல்றேன், பிரிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி நடந்து வருவாங்க. இப்போ இதெல்லாம் பேசிட்டு இருக்கப்போ ரிலேட்டிவ் பத்தி பேசணும்ல, சொல்லி முடிச்சுக்கிறேன். டிராஃபிக்கை பத்தி ஆமா என்ன முடிக்கல. அன்னைக்கு ஒரு நாளுங்க எங்கள் மாமா வீட்டிலேருந்து கிளம்புனேன் நான், 7:30 8 இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பஸ் இங்கே வந்து அங்கேருந்து டேரக்ட் பஸ்ஸு பெருங்குடிக்கு ஏறிட்டேன். அவன் வரான் என்னடா நான் மதுரைக்கே போயிருப்பேன்டா அந்த இடத்துக்கு, அந்த மாதிரி வரான். அவ்வளோ டிராஃபிக்கு. ஆனால் அவனும் மெதுவாக தான் ஓட்டுறான். தம்பி உனக்கு வீட்டில் சண்டையா என்னையா மெதுவாக இறக்கிடுற, அந்த மாதிரி செம்ம டென்ஷன் ப்ரோ. ஏன்னா 2.5 மணி நேரம் ட்ராவலு இங்கே சென்னைக்குள்ளேயே. எங்கள் ஊருக்குள்ளேயெல்லாம் நான் வந்து என் ஃப்ரெண்டோட அக்கா வீட்டுக்கு போவேன், அங்கே 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அங்கே போவேன், அங்கே போய் மதியம் சாப்பிட்டு திருப்பி சாயந்தரம் டீ குடிக்க எங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன். திருப்பி சாயந்தரம் வெளியே போயிடுவோம், நைட்டு பூரா அப்படியே எங்கேயா உட்காந்துருப்போம். அதுக்கப்புறம் திருப்பி காலைல டீ சாப்பிடாம என்னடா வந்துட்டேன் அதுக்குள்ளே அப்படின்னுவாங்க. இப்போ காஃபி போடுவீங்கல்ல, அதுக்காக வந்தேன். பல்லு கூட விளக்காமல் அப்படியே காஃபி குடிச்சிட்டு அப்படியே திருப்பி மத்தியானம் திருப்பி இதே ரோட்டினா சுற்றிக்கிட்டு இருந்தோம். இங்கே ஒரு நாளே வந்து ட்ராவலில் போகுது அப்படின்னா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங். நீங்க ரெடி ஆகிக்கணும், முன்னாடி நாளே கிளம்பிடணும். அதான் முன்னாடி நாளே கிளம்பணும். அப்போ ஆஃபீஸில் யாருங்க வேலை பார்க்குறது எனக்கு அது. மதுரை டு சென்னைலாம் கிளம்பி வீட்டு வந்தோம்னா கரெக்டாக எங்கள் அப்பா 8 hours ஃபோன் அடிப்பார், என்ன வந்துட்டியா ரூமுக்கு அப்படின்னு. அப்பா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, மதுரை டு சென்னை தான் 8 hours, சென்னை வண்டலூர் டு இங்கே 2 hours, 2 hours. தெரிய மாட்டேங்குது. மதுரைக்கு போனவங்கலாம் அவ்வளோதான், தீபாவளிக்கு என்ன பொங்கலுக்கு தான். ஆமா, இதுல நம்ம இந்த படத்துல ஒரு டைலாக் வருமே சிங்கம்ல, இங்க இருந்து இந்த இடத்துக்கு 10 நிமிஷம், அங்க இருந்து இந்த ஃபிளைட் ஏற நான் இப்ப இங்க இருந்து ஏர்போர்ட் கிளம்புனேன்னு வச்சுக்கோங்க, நான் ஃபிளைட்டை மிஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு, அப்பா இந்த மாதிரி நான் மதுரை கிளம்புறேன்ப்பா, இந்த மாதிரி சீசன் டேத்தெல்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னோம்னா 3500 போட்டு விடுங்கப்பா அப்படின்னோம்னா, தம்பி ஃப்ளைட்லாம் தேவையில்லை அனாவசியம், நீ பஸ்ஸில் அப்பா பஸ்ஸுக்கு தான்ப்பா 3500 கேட்குறாங்க, பஸ்ஸுக்கு 3500 போட்டு விடுங்க. ரொம்ப என்னோட மதுரை டு சென்னை வந்து பஸ் ரேட் கம்மியாக இருக்குது, சென்னை டு மதுரை காஸ்ட்லியாக இருக்குது. இது இப்படி இருக்குது. ஏன்னா இங்கேருந்து தான் நிறைய பேர் கிளம்புவாங்க அப்படின்றதுனால அதிகப்படுத்தி தெரில, அது ஒருவேளை அப்படி என்னன்னு தெரில. அங்கேருந்து இங்கே வர பஸ் ரேட்டோட பெட்ரோல் விலை கம்மியாக என்னவோ ஈவனா வருது. பஸ்ஸஸ் மதுரையில இருந்து எவ்வளவு சென்னை வரும், சென்னையில இருந்து அவ்வளவு மதுரை போகுது, இதுதான் ஈவனா இருக்கும். அது ஏன் அப்படி பண்றாங்க என்னன்னு தெரியல, அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போ இந்த அளவுக்கு இவ்வளவு காசு விஷயத்தை பத்தி எல்லாம் பேசுறோம்ல, முன்னாடிலாம் என்னடா எங்க அப்பா குடுக்குறாரு நான் பாட்டு செலவழிக்கிறேன் அப்படி இருந்த பசங்க இப்போ இப்படி பேசுறோம்ன்றது எங்களுக்கே ஒரு மாதிரி இதுக்காக ஊருக்கு போகாமலாம் இருப்பீங்க. லைக் இப்போ போனா இவ்வளவு செலவு இப்படி எங்க அப்பாட்ட சொல்ல முடியாதுல, காசு இல்ல நான் வரலன்னு எங்க அப்பாட்ட சொல்ல முடியாதுல்ல. எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு, எனக்கு என்ன வேலை இருக்கு, நான் சும்மா தான் இருப்பேன். ஆனா அவர் காசு இல்ல வரலன்னா அவர் மனசு சங்கடப்படுமேன்றதுக்காக சாப்பாடு என்ன செய்யணும் யோசிக்கணும், வேலை இருக்குன்றீங்க. இதுக்கப்புறமா இது சாப்பாடு என்ன செய்யும், அப்ப நீ எப்ப சாப்பிடுவ இப்பதான் யோசிக்கிறேன், அப்புறம் சாப்பிடுவேன். சரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பையனுக்கு இல்ல பார்க்க மாட்டாரு. இதுக்கு நடுவில் என்னன்னா, நானே ஒரு மாதிரி ஒரு ஸ்டேபிலிட்டி இல்லாமல் எப்படியோ இது பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதில் ஃபோன் பண்ணி ஜிபேல மச்சான் அவனுக்கு பர்த்டேவா நீ வர முடியாது எனக்கு தெரியும், 30 ரூபா கேக்கு அனுப்பிடு அப்படின்னு. இது என்னடா புதுசா இருக்கேடா அப்படி, பர்த்டே காசு கேட்குறேன், எங்க வீட்டுல இருந்து கால் பண்ணி நாங்க ஒரு 2 நாள் அங்க வந்து தங்கி இருந்து உங்களை பார்த்து போலான்னு இருக்கோம் அப்படின்னுவாங்க. அப்பதான் டாஸ்க்கு. நான்லாம் என் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டேன், உங்க ரூம் நான் வீட்டுல வந்து காமிச்சுக்கவா, இதான் நாங்க தங்கி இருக்க இடம் அப்படின்னு. அந்த மாதிரி ஏன்னா நம்ம ரூம் எப்படி இருக்கும்னா வந்து நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணிட்டு போனாங்கன்னு தெரியல, நிறைய பாட்டில்ஸ்லாம் இருக்குங்க. அதனால முன்னாடி நாள் இல்ல, முதல் நாள் நைட் அவங்க என்ன பண்ணாங்கன்றது தெரியாது. அதுதான் சொன்ன 15 பேர் கெஸ்ட்லாம் வருவாங்கன்னு சொன்னோம்ல, அவங்க வந்துட்டு போவாங்க. அது அப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இல்ல ப்ரோ, ஒரு சமைச்சு உடம்பு அலுப்பா இருக்கும், அவங்க நைட்டு குடிக்கலாம்.
பக்கத்துல இருக்கவங்களுக்கும் கொடுத்து குடிக்கலாம். அந்த மாதிரி. இல்ல அது இல்ல கொஞ்சம் சமையல்லே கூட ஊத்தலாம். இப்ப எங்களுக்கு பிரச்சனை இல்ல. எல்லாத்தையும் பண்ணாயில இப்ப எங்களுக்கு பிரச்சனை இல்ல ப்ரோ. அங்க ஒரு லைட் இருக்கு, எங்க அப்பா வந்து என்ன லைட் அப்பா ஷூட்டிங்காக வச்சிருந்தோம்ப்பா. அங்க ஒரு பாட்டில் இருக்கு, என்ன பார்த்தா ஷூட்டிங்காக வச்சிருந்தோம்ப்பா. அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுவே வேற ஃபீல்டுல ஒர்க் பண்றோம்னா மாட்டிக்குவோம் பிரச்சனை. கஷ்டம் அந்த மாதிரி நம்ம பசங்க வந்தவங்க எல்லாருக்குமே ரூம் ரொம்ப பிடிச்சி போயிடும். வேற ரூம் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க வந்துட்டு ஜெகபர்லாம் நம்மளுக்கு ஒரு மாம்சம் இருக்காப்ல அவர்லாம் வந்துட்டாப்லனா ரூமை விட்டு ஏய் நான் கிளம்பணுமா ஏ போன மாட்டாடே அப்படின்னு ஏ கிளம்பியா இங்க ஓனர் வந்து அடிப்பாங்க. இந்த ரூம் எப்படா புடிச்சு போச்சு நீங்க இருக்கீங்க ஒரு வாரம். நான் வேணா உன் வீட்டுக்கு போயிடுறேன், நீ இங்கே இருந்துக்கோ. மனசு சங்கடப்பட்டு கிளம்பிடுவாரு. ஏன்னா பையனே பாவம் ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி தொங்கல்ல தான் சுத்திட்டு இருக்கான். காலையில வருவாரு, இங்கதான் தங்கணும்னு நினைச்சு வந்த மனுஷன் இல்லடா நான் கிளம்புறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு அவர் நம்மள்ட்ட போய் சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அவருக்கு வேலை அதே எனக்கு குத்துனா அதே காது குத்துதான். எங்க வீட்டுல இருந்தா அந்த வரேன்னாங்க, நானும் சொல்லிட்டேன் இங்க அது வந்து சரி பட்டு வராது, நீங்க ஆமா வராதீங்க இங்க பாலம் தோண்டி போட்டுருக்காங்க, எங்களால ஏரியா தண்ணி போக முடியல. நான் வரணும்னாலே ஒரு மணி ஏன்னா இவன் நேரம் வீட்டுல வந்தாங்கன்னா ஷூட்டிங்னு சொன்னோம்னா அப்படியா சரி அப்படின்னு போயிடுவேன். எங்க வீட்டுல ஷூட்டிங்கா நானும் வரேன். நீ சரியில்லை நீ வா மதுரைக்கு வந்து கூட்டு போயிருவாங்க. என்னடா விட்டு போகலாம் அப்படின்னா கூட்டு போயிருவாங்க. அதனால எல்லாரும் வீட்டுல வந்து மீடியா சைடு தான் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அதெல்லாம் உண்மையா சொல்லிட்டு வந்துட்டோம். எனக்கு வேலை மட்டும் மீடியாவில் இல்லை தேடணுன்ற சொல்ல. இந்த பேஷன் ஒரு சமயம் வந்து தோணும்ல, இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை பண்ணணுமா, இதுக்கு நம்ம ஊருக்கே போனா இதெல்லாம் பண்ணிருக்கோம். இல்ல அது வந்து எல்லா சமயமே தோணும். ஒரு சமயம் இல்ல அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இப்படி தோணிடுச்சுன்னா நீங்க வாழ்க்கையில தோத்துட்டீங்க, இது அர்த்தமே இல்லாம அது வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டெய்லியும் தோணும் ப்ரோ. கொஞ்சம் நம்ம பேசாம இந்த மாதிரி இது பண்ணியிருந்தோம்னா சம்பாரிச்சிருக்கலாமோ, அது பண்ணியிருந்தா சம்பாரிச்சிருக்கலாமோ. நானே எங்க ஊர்லயே ஏன்னா மதுரை வந்து கொஞ்சம் சின்ன சிட்டி. ஸோ ஸ்விக்கி ஓட்டினோம்னா நமக்கு வந்து சந்து தான் தெரியும், ஈஸியா நம்ம வந்து அப்படி நீங்க நினைக்கிறீங்க. நானே யோசிப்பேன் போட்டோம் சொந்தக்கார வீட்டுக்கு ஒண்ணு பண்ணி போட்டோம்னா எங்க அப்பா மான மரியாதை என்ன ரெண்டு ஓட்டாம. எனக்கு அது ஒரு பாசிட்டிவ். ஏன்னா அங்க எனக்கு இப்போ நமக்கு எந்த வேலையுமே குறை இல்லை ப்ரோ. நமக்கு வந்து நமக்கு எல்லாமே வேலை, நம்ம சம்பாதிக்கணும் அவ்வளவுதான். ஏதோ வந்து நாங்க இந்த வேலையெல்லாம் பண்ணதே இல்லைன்ற மாதிரி பேசுவாங்க. என்ன உங்க மையம் இப்படி பண்றான், அதை வந்து இது பண்ணி பேசுறீங்க. ஒரு உழைச்சா காசு வர இங்க பேஷனுக்காக வந்துட்டு நிறைய நாள் யோசிச்சிருக்கோம் ப்ரோ. இங்க சென்னை வந்துட்டு நிறைய நாள் வந்து நம்ம இப்படி இருக்கும்னு யோசிச்சிருப்போம். ஆனா எல்லாரும் ஒரே நேரத்தில் யோசிக்க மாட்டோம். ஒருத்தர் யோசிக்கிறவங்க மிச்சம் 4 பேர் டே வீடு இருந்தா எல்லாம் சரியா போயிடும். என்ன சரியா மோட்டிவேட் பண்ணணும்ல, நான் கொஞ்சம் சார்ஜ் போட்டு வெயிட் பண்ணணும். சரி கண்ணாடியை பார்த்து செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்க போறா 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 டேய் பக்கத்துல இருக்கவங்க வேற ஃபீல்ட்ல இருப்பா. அதான் பக்கத்துல இருக்கான் வேற ஃபீல்ட்ல வேற இருப்பான். ஆமா நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கோம். போடா டேய் வாழ்க்கையை விட்டு போயிட்டு இருக்கு. பசங்க எல்லாம் இருக்க ரூம்ல இன்னொரு சங்கடம் இருக்கு ப்ரோ. இவங்க ஒரு 2 பேர் மட்டும் சைஸா திரிவாங்க, ஒரு 2 பேர் மட்டும் ஒண்ணா திரிவாங்க. அவங்க சும்மா தான் திரிவாங்க. நமக்கு ஒரு வேலை இருக்குமோ, ஒரு வேலை அப்படி இருக்கும். தப்பு இல்ல ப்ரோ, தப்புன்னு சொல்ல வரல. ஆமா ஒத்துக்கணும்லவே. இல்லடா நாங்க இல்ல ஒத்துக்கணும்ல கரெக்ட். நாங்க ரூம்ல ஒரு 4 பேர் இருக்கோம், 3 பேர் இங்க இருக்கோம், ஒருத்தர் அங்க இருக்காப்ல உட்காந்து அரியணை இல்லைன்றதுக்காக நீங்க யாரும் ரிலேட்லாம் பண்ணிக்கணும். அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். நான் என்னன்னா இப்போ சில பேருக்கு வந்து டீனா ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து டீ மட்டுமே குடிச்சிட்டு வளர்ந்துட்டு இருந்திருப்பாங்க. இங்க வந்து சாப்பாடு இல்லை, வேற வழியில் நீ டீ தான் குடிச்சாகணும். போய் டீ கடையில் போய் டீன்னு ஒன்று கேட்டோம்னா அவன் ஒன்று கொடுப்பேன். நாங்க இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா அது பேர் டீன்னு சொல்றது இல்ல, கொடுங்க எனக்கு இது ஒண்ணு கொடுங்க, எனக்கு இது ஒண்ணு வேணும், எனக்கு இது ஒண்ணு கொடுங்க தம்பி, அது டீ இல்ல நீ சொல்லாத, எனக்கு இது ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கொடுத்துருவான். கொடுத்துட்டு நான் வந்து அதுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும், ஜிப்ரிஷ்ல ஏதோ ஒரு பேர் வச்சுட்டு நான் அதை குடிச்சிட்டு ஓகே இந்த டிஷ் வந்து இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு அதை ரிவ்யூ பண்ணி அது யூடியூப்ல இதா பண்றது. அப்படி நீ நினைக்கிற, நீ அதை ரிவ்யூ பண்ணி உனக்கு யூடியூப்ல உடனே பாத்துருவாங்க. எங்களுக்கு என்ன டவுட்னா மதுரையில டீ நல்லா இருக்கு, மதுரை தாண்டி துவரங்குறிச்சி தாண்டி திருச்சி வரப்ப டீ நல்லா இருக்கு, டீ அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கோம், ஊடால உளுந்தூர்பேட்டையை தாண்டினதும் என்னமோ பண்றாங்க, டீ தூளா என்னத்தையும் பண்றாங்க கண்டுபிடிக்க முடியல. அங்க இருக்க மாடுதான் பசுமாடா இருக்க மாட்டேங்குது நினைக்கிறேன். ப்ரோ நான் வந்து ஒருத்தவங்களை எனக்கு இன்டென்ஷனலா ஹர்ட் பண்ண தெரியாது, நான் அதை வந்து சுத்தி வளைச்சு கேட்கறேன் அவர்கிட்ட, ஏன்னா உங்க கடையில நீங்க டீ குடிச்சிருக்கீங்க. அவர் வந்து நான் எனக்கு டீ குடிக்கிற பழக்கமே கிடையாது அப்படின்னு. ஆனா சத்தியமா நடந்தது, இது ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் அடிச்சு சத்தியம் பண்றது. ஏங்க அவர் டீ குடிச்சிருப்பாரு, அதனால பழக்கத்தை விட்டுட்டாரு. அவர் கடையை குடிச்சிருப்பாரு. உங்க ஹோட்டல்ல இருக்கவங்க எங்க போறாங்க, பக்கத்து நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாங்க. இது லிட்டரலா நடக்குது ஆக்சுவலா. நான் அவர்கிட்ட அப்புறம் ஒரு நாள் திடீர்னு என்னை கூப்பிட்டு கேட்கறாரு, என்ன பாய் என்ன எப்பயுமே வந்து நான் அதையுமே 3 டீ குடிப்பேன் உட்காந்த இடத்துல இருந்து, ஏன்னா நம்ம டீல வரல அப்படின்னு வேற சொல்லிட்டு 3 டீ வேற உட்காந்து குடிப்பேன். குடிச்சிட்டு அவர் கேட்கறாரு, முன்னாடி எல்லாம் வருவே உட்காந்த இடத்துல 3 டீ குடிப்பேன், இப்பெல்லாம் வர்றதே இல்ல நான் நிறைய டீ குடிச்சா எனக்கு தூக்கம் வர மாட்டேது, ஏன்னா நான் பக்கத்துல வேற கடை பார்த்துட்டேன், அங்க இதோட பெட்டரா அவனுக்கு கொஞ்சம் டீ குடுக்குறாங்க, அதனால நான் அங்க போயிட்டுன்றது அவர்கிட்ட சொல்ல முடியல. அவரும் பாத்துட்டு பாரு மேபி அவரே அந்த கடையில அந்த டீ குடிக்கும் போது உங்களை பார்த்துருப்பாரு. என்ன சார் நீயும் இங்கதான் குடிக்கிறியா? ஆமா அந்த மாதிரி என்னைக்கு மாட்ட போறாருன்னு தெரியல. கோடெல்லாம் புதுசா அழுகுற, ஆனா போன வருஷம் வாங்கின டீ தூளை மட்டும் மாத்த மாட்டேங்கிற.